வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 16 செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை பதிவு. நேற்றைக்கு கோயமுத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் ஆங்காங்கேயும், தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், திருச்சி தெற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள கரூர் மாவட்ட பகுதிகளிலையும், புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளிலையும் மழை பொழிவு இருந்தது. ஆனால் நேற்றைக்கு கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருந்தாலும் மேற்கே கொஞ்சம் மேற்கு மாவட்டங்களில் உள்பகுதிகளில் கொஞ்சம் ஆங்காங்கே இருந்தது. இன்றைக்கும் நேற்றைய விட மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும். நாளையும், அதாவது 17ஆம் தேதியும் மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டிய பகுதிகள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் நாளையும் தீவிரம் இருக்கும். உள்பகுதிகளையும் ஆங்காங்கே இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் உள்ளேயும் மேற்கேயும் இந்த பாலக்காட்டு கணவாய் பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் தீவிரம் இருக்கும். 16, 17 நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 18, 19, 20, 21 அதாவது வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தேதிகளில் வங்கக் கடலோரமும் உள் மாவட்டங்களும் பரவலான மழைப்பொழிவு தெரிகிறது. ஆந்திர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி தென்கடலோரம் வரைக்கும், தூத்துக்குடி வரைக்குமே ஆங்காங்கே. இதில் ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில், டெல்டா மாவட்டங்களுக்கும் உள்ளே திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், டெல்டா மாவட்டங்கள்னாலே உண்டு எல்லாமே. கடலூர், அதுக்கு தெற்கே இருக்கக்கூடிய மயிலாடுதுறை, அதே போல் அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை இதெல்லாமே வரக்கூடிய வியாழன், வெள்ளி கனமழை இருக்குது. ஒதுக்கி பெய்தாலும் பெய்யும் இடத்துல வலுத்த மழை காற்றுடன் இடியுடன் இருக்கும். இந்த மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டிய பகுதியில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதற்கப்புறம் நம்ம தென்மேற்கு பருவமழை, அதோடு இணைந்த வெப்பசலனத்துடன் கூடிய இடி மழைப்பொழிவு, அதாவது மேற்கு மாவட்டங்களுக்கு இருக்கும், உள் மாவட்டங்களுக்கு இருக்கும், வங்கக்கடலோரமும் இருக்கும். தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும். எப்படின்னா 20ஆம் தேதியிலிருந்து, நம்ம ஏற்கனவே 16ஆம் தேதி எதிர்பார்த்து தீவிரம் சொன்னோம், அப்புறம் 18ஆம் தேதி சொன்னோம், இப்போ 20ஆம் தேதி சொல்கிறோம். தாமதம் ஏற்பட்டாலும் 22ஆம் தேதி தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை. இதில் மாத இறுதி நாட்கள் பலத்த மழைப்பொழிவு இருக்கும். தென்மேற்கு பருவமழை அதோட சாரல் தாராபுரம் வரைக்கும் எட்டும் அளவில் மாத இறுதி நாட்கள் 26, 27, 28, 29, 30 தேதிகளில் இருக்கும். மாத இறுதி நாளாம் 29, 30, 31 கிடையாது, 29, 30 நன்றாகவே ஒரு தீவிரம் இருக்கும். கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும், கர்நாடகாவின் கடல் உள்பகுதிகளுக்கும், அதேபோல் அனைத்து மாவட்டங்களுக்குமே மாத இறுதி, அதாவது 22ஆம் தேதிக்கு மேல் தென்மேற்கு பருவமழையும் தீவிரம் இருக்கும். அதோடு இணைந்த சாரலும் இருக்கும். மாத இறுதி நாட்களில் தமிழ்நாட்டின் கிழக்கு கடலோரம் வரைக்கும் அந்த மழைப்பொழிவு ஆங்காங்கே எட்டும் மாத இறுதி நாட்கள். அதோட தொடர்ச்சியாக ஜூலை மாதம் முதல் 10 நாளும் இருக்கும். சரியாக ஒரு உச்சபட்ச தீவிரம்னா இந்த மாத இறுதி நாள் மற்றும் ஜூலை முதல் 10 நாள். ஆக 20 நாள் நம்ம எதிர்பார்த்தோம். இந்த மாதத்தில் 10, அதில் ஒரு 10, இதில் 20ஆம் தேதி தொடங்கினால் அதில் 10ஆம் தேதி வரைக்கும், இதில் 22ஆம் தேதி தொடங்கினால் 12ஆம் தேதி வரைக்கும் தீவிரம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் ஜூலையில் தீவிரம் இல்லாமல் இருக்கும். வட இந்தியாவில் தீவிரமாக இருக்கும். அதுக்கப்புறம் 22லிருந்து 20லிருந்து அடுத்த மாதம், அப்புறம் ஆகஸ்ட்டு 10 வரைக்கும் வலுத்திருக்கும். அப்புறம் அதில் ஒரு 20 நாள் வலுத்திருக்கும். பிறகு அதில் மீண்டும் ஒரு 5 நாள் இடைவெளி கொடுக்கும். பிறகு ஆகஸ்ட் 15லிருந்து பலத்த மழை இருக்குது. நல்லா புரிஞ்சுக்க. ஏன் இவ்வளவு தீவிரம் குறைவாக இருக்குன்னா எல்னினோ உண்மைதான். ஆனால் அந்த எல்னினோவோட தாக்கத்தால் வங்கக்கடல், அரபிக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், தெற்கு இந்திய பெருங்கடல் வெப்பம் அதிகமாக தான் இருக்குது. பசிபிக் பெருங்கடலில் ஜப்பான் அருகே, சீனா அருகே, தாய்வான் அருகே காற்று சுழற்சிகளும், மத்திய பசிபிக் பெருங்கடலில் காற்று சுழற்சிகளும், தாழ்வு நிலைகளும் அடுத்தடுத்து உருவாக்கி காற்றை திசை மாற்றி வச்சுருக்கு. அமெரிக்க பக்கமும் எதுவும் இல்லை, இங்கே தான் உருவாகிருக்கு. ஆனால் ஆசியாவோட நிலப்பகுதிகள்லையும், தென்கிழக்கு ஆசிய நிலப்பகுதிகள்லையும், வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் போன்ற நாடுகள் பகுதிகளிலையும் இந்த காற்று சுழற்சிகள் இருந்து காற்றை திசை மாற்றி வைத்திருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வடகிழக்கு மாநிலங்களில் அது தொடங்கியது. இப்பொழுது பார்த்திங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டியுள்ள மேற்கு வங்கம், பீகார் மற்றும் ஒடிசா பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு தொடங்கிச்சு. இதனால் படிப்படியாக அங்கே நிகழ்வுகள் உருவாகும். இப்போ ஒடிசா கடலோரம் ஒரு காற்று சுழற்சி உருவாகியிருக்கு.
இந்த காற்று சுழற்சி தான் வரக்கூடிய நாட்களில் இந்த தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தி ஈர்க்கும். ஆக வரக்கூடிய 22ஆம் தேதி தீவிரமடைவதற்கு காரணம் தற்போது உருவாகியிருக்கக்கூடிய ஒடிசா கடலோரம் உருவாகியிருக்கக்கூடிய காற்று சுழற்சி தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கும். கேரளா வளிமண்டலத்திலையும் ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுது 22லேருந்து. இதனால் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளையும் மாத இறுதி நாட்களில் தீவிரமடையும். இறுதி நாட்களில் கண்டிப்பாக வலுத்திருக்கும். இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு மேலே 20ஆம் தேதிக்கு மேலே எதிர்பார்க்கப்படுகிறது. தாமதமடையும் பட்சத்தில் 22க்கு மேலே லேட் ஆகாது. அதுக்கப்புறம் வெப்பசலன இடிமழை பொழிவு, தென்மேற்கு பருவமழையிலிருந்து வெப்பசலன இடிமழை பொழிவு, மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்மேற்கு பருவமழை, கணவாய் பகுதிகளில் மாத இறுதியில் நல்ல ஒரு சாரலை கொடுக்கும் மழை. இப்போ பெய்து கொண்டிருக்கூடிய வெப்பச்சலன இடிமழை நேற்றை கோயம்புத்தூர் மாநகருக்கு கொடுக்கிற கோயம்புத்தூர் மாவட்டம், கோயம்புத்தூர் தலைநகர் பகுதியை ஒட்டியுள்ள ராமநாதபுரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகள் எல்லாமே நல்ல மழை நேற்றைக்கு பொழிந்தது. சூலூர், வடக்கே பார்த்தீங்கன்னா அன்னூர், பாசக்குட்டை பகுதிகளில் காற்றுடன் வாழை தோட்டத்தில் நீர் தேங்கியது. காற்றடித்து வாழையை சேதப்படுத்தி இருக்கிறது. அது ஒரு பெரியது. பல்லடம்லாம் நல்ல மழை பொழிந்தது நேற்றைக்கு. ஆக இப்படி மழைப்பொழிவு நேற்றைக்கு நம்ம 15ஆம் தேதியே தொடங்கியிருக்கு. அப்போ 16, 17 நல்ல மழை இருக்குது ஒதுக்கி. 18, 19 அதாவது வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு டெல்டா மாவட்டங்கள் உட்பட வடகடலோரம் உட்பட வட உள்பகுதிகள் உட்பட தென்கடலோரம் தென் உள்பகுதிகள் உட்பட நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதற்கப்புறம் 22ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரம். அப்பொழுதும் இங்கே வெப்பச்சலன காற்று சுழற்சி மழை தென்மேற்கு பருவமழை இணைந்த மழைப்பொழிவு கொடுக்கும். ஒடிசாவில் அருகே உருவாகியிருக்கக்கூடிய காற்று சுழற்சி தீவிரமடைந்து தென்மேற்கு பருவக்காற்றை 22ஆம் தேதியிலிருந்து தீவிரப்படுத்தும். 28, 29, 30 தேதிகளில் வலுத்த தென்மேற்கு பருவமழை நன்றாக சாரல். நீலகிரி மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் கொடுக்கும் வகையில் மாத இறுதி நாட்கள் அமையும். மாத இறுதி நாள் நீலகிரி மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் கொடுக்கும் வகையில் அமையும். அந்த நேரத்தில் வால்பாறையிலையும் ரெட் அலர்ட் கொடுக்கும் வகையில் அமையும். அது சாரல் மழைப்பொழிவை பாலக்காட்டு கணவாயில் உள்ள நுழைந்து தாராபுரம் வரைக்கும் ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் கண்டிப்பாக நெகமம், கருமாம்பரம், காட்டம்பட்டி, முக்கோணம், உடுமலைப்பேட்டை மற்றும் இந்த பக்கம் காமநாயக்கம்பாளையம், செஞ்சேரி மலை போன்ற பகுதிகளுக்கு மாத இறுதியில் சாரல் வரும். அதே நேரத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, குற்றால நீர்பிடிப்பு பகுதி மற்றும் பாபநாசம் போன்ற நீர்பிடிப்பு பகுதிகள், அதேபோல் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதி, வால்பாறை மற்றும் பரம்பிக்குளம் நீர்பிடிப்பு பகுதிகள், சோலையார் பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டத்தோட பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதி, அமராவதி நீர்பிடிப்பு பகுதி, மறையூர் மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் இந்த மாத இறுதியில் வலுத்திருக்கும் மழை. அது அப்படியே அவ்வப்பொழுது விட்டு வலுத்து இருக்கும். அடுத்த மாதம் அதாவது ஜூலை 10 வரைக்கும் இருக்கும் அந்த மழை. ஜூலை 10 ஒரு இடைவெளி கொடுத்து ஜூலை 20 மீண்டும் தீவிரமடைன்னு சொல்லியிருக்கிறோம். நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு. தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையோடு இணைந்திருங்கள். வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து வானிலையிலிருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மேற்கு மாவட்டங்கள் டெல்டாவிற்கு ஆங்காங்கே வரலாம். நாளைக்கு டெல்டாவிற்கு நெருங்கும், கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருந்தாலும். ஆனால் உறுதி வியாழன், வெள்ளி, சனி டெல்டா மற்றும் தென்கடலோரம், வடகடலோரம், வட உள்பகுதிகள் மற்றும் மத்திய உள்பகுதிகள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கும். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.